இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல முக்கியமான சில குருவானவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம சொன்னோம், சில ஆயர்களை பணியிட மாற்றம் செய்திருக்கிறார்கள் சொல்லி. இப்பொழுது அதிகாரப்பூர்வமாக அந்த குருவானவர்கள் மிக முக்கியமான தலைக்கட்டு அப்படின்னா, கடந்த நிர்வாகத்தின் போது அதிகப்படியான பவர்ஃபுல்லான இருந்த ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக நம்ம இதை ஒரு அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல பணியிட மாற்றம் தான் சொல்லலாம். காரணம் பாத்தீங்கன்னா, இவர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா இதுல இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த வாண்டட், அதாவது அதிகபட்ச அந்த எதிர்பார்ப்புக்குள்ளான ஆயர்கள் தான். ஸோ எனவே என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, நம்ம கடந்த வீடியோ கூட சொன்னோம், ஒரு மே மாசம் அந்த டைம்ல பணியிட மாற்றம் செஞ்சா நல்லா இருக்குன்னு சொன்னோம். நிறைய ஆயர்கள் அதை கேட்டாங்க. ஸோ எனவே இந்த பணியிட மாற்றம் உடனடியாக அமலுக்கு வருகிறதா, இல்லை என்றால் இந்த அகாடமிக் இயர் முடிந்த பிறகு மே மாசத்துக்கு அப்புறம் வருதாங்கிறது விவரம் தெரியல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 35 பேருக்கு என்ன பண்ணிருக்காங்க, டிரான்ஸ்பர் ஆர்டர் போட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இந்த ஆட்சிகள் மாறும்போது நடக்கின்ற இந்த மாறுதல் தான். இந்த தடவை, அதாவது இந்த வர்ற மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் சங்க பணம் எல்லாம் கட்டுவாங்க. ஸோ எனவே பாத்தீங்கன்னா இவர்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கடந்த ஆட்சியின் ஆதரவாளராக நிலைப்பாடு கொண்டவர்கள். எனவே இவங்க அங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒருவேளை என்ன பண்ணுவாங்க, இந்த சங்கம் கட்டுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. தங்களுடைய அந்த அரசியல் பின்புலத்தை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க, சில தவறுகள் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்பியிருக்கலாம், நினைத்திருக்கலாம். எனவே பாத்தீங்கன்னா தற்போது வந்திருக்கின்ற புதிய நிர்வாகம் இவர்களுக்கு பணியிட மாற்றம் செய்திருக்கிறார்கள். அவங்க யார் அப்படிங்கிறதுனா, முக்கியமான தலைக்கட்டு, அதாவது ரெவரண்ட் டேனியல் எட்வின், நமது வெஞ்சானாபுரத்தை சேர்ந்தவர். நம்மளும் நிறைய நேரம் இருக்கோம், ஐயாவை பற்றி விமர்சனம் செஞ்சிருக்கோம். இறுதி வரைக்கும் பாத்தீங்கன்னா முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் இருக்கும் பொழுது தான் அந்த கவுன்சில் சேர்மன் என்று கல்வெட்டுகளில் என்ன பண்ணாரு, துணிந்து பதித்தார். எனவே தற்பொழுது அவர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வேம்பாருக்கு அனுப்பப்படுகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம டேவிட் ராஜ், நம்ம முன்னாள் பொருளாளர் டேவிட் ராஜன் பாத்தீங்கன்னா பன்னீர்குளம் எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு. பாத்தீங்கன்னா அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா பணியிட மாற்றம் தேவைப்படாமல் பணியை விட்டு விலக்க வேண்டியவர்கள் தான். அதெல்லாம் பாத்தீங்கன்னா பணியிட மாற்றம் தான் செஞ்சிருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா நமது டுமில் சிங் என்று அழைக்கப்படுகின்ற எமில் சிங் ஐயா, இவரை பத்தி பாத்தீங்கன்னா கடந்த வீடியோல நான் எஸ் கைலாசபுரம் சொல்லிட்டேன். எஸ் கைலாசபுரமே அது அதிர்ட்டு ஐயோ என்ன சொல்றீங்க எங்களுக்கு, அதாவது அவர்கள் பாத்தீங்கன்னா எஸ் கைலாசபுரத்துல நூற்றாண்டு விழா கொண்டாட இருக்காங்களா, ஐயோ அவரா பண்ணாங்களா, வெளியூர்ல இருந்து எல்லாம் போன் மிரண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்க சொன்னாங்க, அண்ணே எஸ் கைலாசபுரம்ல, அது கே கைலாசபுரம்னா நமது கோவில்பட்டி முக்கில என்ன பண்ணுது இருக்குது, ஸோ அங்கதான் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ எனவே பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், அவர் ஆயருக்கே தகுதி இல்லாதவர், அவர் லாயர் வரையும் நல்லா பாக்குறவர், அவர் லாயர் வரைக்கும் அனுப்பலாம். எதற்கு தேவையில்லாம பாத்தீங்கன்னா கே கைலாசபுரத்துக்கு போட்டு அங்க போய் கேடு விளைவிக்கின்ற வேலைகளை செய்யறதுக்கு அனுமதிக்கான்னு தெரியல. அவரெல்லாம் என்ன பண்ணிருக்கலாம், பேசாம வக்கீல் வேலையை பாக்குறதுக்கு அனுப்பிடலாம். அவரெல்லாம் எதுக்கு டிரான்ஸ்பர், அதெல்லாம் தேவையில்லை. அடுத்து பாத்தீங்கன்னா ரெவரண்ட் துரைசிங் அவர்கள் பாத்தீங்கன்னா அது மில்லர்புரத்துல இருந்த வில்லர், இவர் பாத்தீங்கன்னா கள்ளத்தீக்கினருக்கு என்ன பண்ணிருக்காங்க, அனுப்பியிருக்காங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா பார்டர் போயிட்டு வாங்க, நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா ரெவரண்ட் ஹரிஸ் கருங்கடல், ரெவரண்ட் ஹரிஸ் அவரும் பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட்ல இருந்தாரு எனக்கு, அவருக்கும் போட்டிருக்காங்க. சரி, போயிட்டு வரட்டும். அடுத்து ஜெபகுமார் ஜாலி, நம்ம அன்பு தம்பி கிருபாபுரம், ஏற்கனவே பாத்தீங்கன்னா அவரு பாத்தீங்கன்னா இது கால்வல் காலையில இருந்தாரு எனக்கு, ஏகப்பட்ட வேலைகள் பண்ணாரு. அவர் என்ன பண்ணிருக்காங்க, கிருபாபுரத்துக்கு போட்டிருக்காங்க. அடுத்து ராபின்சன், அவர் நம்மளோட வலைதளங்கள்ல வசதி வாங்கினவர் தான். அவர் என்ன பண்ணிருக்காங்க, லட்சுமிபுரத்துக்கு போட்டிருக்காங்க. லட்சுமிபுரம் என்ன பாடப்பட போதோ, ஐயோ பாவம். அடுத்து பாத்தீங்கன்னா பொன்ராஜ், தெரியல எனக்கு, ஜெருசலேம். அடுத்து பாத்தீங்கன்னா கோயில்தாஸ் பண்டாரவலை, ஐயோ கோயில்தாஸ்னா இவர் பாத்தீங்கன்னா இங்க இருந்தவர்ல, இவர் மூலம் ஏகப்பட்ட உள்ளங்க உண்ட. பண்டாரவலை இப்பதான் கொஞ்சம் அமைதியா இருக்குது. இவரத்துக்கு அங்கெல்லாம் போட்டிருக்காங்க. அவர் போய் எங்க பண்ணுவார், கண்டிப்பா அரசியல் பண்ணதான் செய்வாரு. அடுத்தது சாமுவேல் தாமஸ், நாகலாபுரம், ஆனந்தமணி, செந்தியம்பலம், ஜாஸ்பர், நம்ம ஜாஸ்பர் ஐயா, நமது புதுக்கோட்டையின் சகல வசதிகளோட ஃபேனு, ஏசி, ஏர் கூலர் 2 வசதியான வாழ்க்கை வாழ்ந்தவர், முன்னாள் பிரைமரி மேனேஜர். அவர்கள் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதபுரத்துக்கு ஆசீர்வாதமா போட்டிருக்காங்க. ஆசீர்வாதபுரம் மக்களே, இனிமே உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க இல்லையோ, ஐயாக்கு என்ன பண்ணும், அதிகமான ஆசீர்வாதத்தை அவர் என்ன பண்ணுவார், எடுத்துக்குவாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ரெவரண்ட் மனோகர் ஐயா, கட்டாரிமங்கலம், ஒரு நல்ல மூத்த குருவானவர், அவரையும் மாத்திருக்காங்க. அவரை குறித்து நான் கண்டிப்பாக இந்த வீடியோல நான் பேசுறேன். அடுத்து பாத்தீங்கன்னா கிங்ஸ்லி ஜான் மெஞ்ஞானபுரத்துக்கு மாத்திருக்காங்க. ஜேம்ஸ் மோசஸ் அசிஸ்டன்ட் மெஞ்ஞானபுரம், எப்ராஹிம் மில்லர்புரம் அசிஸ்டன்ட், ஜான்சன் டேவிட்
திரவியபுரம். ஜான்சன் டேவிட்னா நம்ம நடுவக்குறிச்சியில் இருந்தாங்க அவங்க, ஆமா அவங்க தான் நினைக்கிறேன். அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில வந்து பணி செய்யவே விடல, கடுமையான பிரச்சனைகள். அது போல பாத்தீங்கன்னா அங்க வந்து தேர்தல் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அடுத்தது ஜான்சன் டேனியல் அவங்க வந்து திரவியபுரத்தில் போட்டிருக்காங்க. தனசீலன் ஐயாவும் பாத்தீங்கன்னா கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு உள்ள இருந்த ஒரு ஐயா, அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க, தூக்கி கொண்டு நடுவக்குறிச்சியில போட்டிருக்காங்க. அடுத்து பொன்சிங் பேட்ரிக் அசிஸ்டன்ட், விக்டர் ஞானவழி, கோவில்பட்டி ஹென்றி, குப்பாபுரம் பெஞ்சமின், ஐயாதுரை, வகுத்தான்குப்பம், ஆனந்த் சாமுவேல்லாம் யாரு, நமது சுப்பிரமணியபுரத்துல இருந்தாங்களா அந்த ஐயாவை போட்டிருக்காங்களா. சாயர்புரத்துல போட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஜான் வெஸ்லி சுப்பிரமணியபுரத்துல போட்டிருக்காங்க. சுப்பிரமணியபுரத்துல தான் நம்ம ஆள் இருந்தவர். அவரை வந்து 5 வருஷம் அங்க இருந்துட்டு தான் அனுப்புன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் வந்து விடாப்பிடியா பிடிச்சிருந்தாங்க. இப்ப நம்ம அனுப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அடுத்தது பொன் செல்வின், கீதா நகருக்கு ஒரு நல்ல ஆயர் கிடைச்சிருக்காங்க. செல்வின் சார்லஸ் ஐயா வந்து பிள்ளையம்மனை. அடுத்தது ஆல்பர்ட் ஜெய்சிங் நாசரேத். ஆல்பர்ட் ஜெய்சிங் ஐயா வந்து பாத்தீங்கன்னா மிக ஒரு நல்ல மனிதர். கடந்த டிஎஸ்எஃப் நிர்வாகத்தில் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா பழிவாங்கப்பட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு, அதாவது ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்ட ஒரு ஐயா, நன்றாக ஜெபிக்கின்ற ஒரு மனிதர். ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசுவாச வீரர், ஒரு ஜெப வீரர்னு சொல்லலாம். நிச்சயமாக இந்த பானபாத்திரக்காரன் வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டு மீண்டும் உயர்த்தப்பட்டது போல ஐயாவும் ஏற்கனவே நாசரேத் தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சோ எனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு சின்ன சபையில இருந்து மீண்டுமாக இந்த பேராலயத்துக்கு ஒரு தலைமை குருவானவராக பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கார். வாழ்த்துக்கள் ஐயா. அதிக நேரம் முழங்கால் நிற்கின்ற ஒரு ஐயா. எனவே ஐயா வந்து அந்த இடத்துக்கு வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஞானராஜ், கால்வல் காலனி, நமது ஜெபக்குமார் ஜாலி ஐயா ஜாலியாக இருந்த இடம், அந்த இடத்துக்கு போட்டிருக்காங்க. அங்க இன்னும் வந்து அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். வாழ்த்துக்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெபஸ்டின் மரவன் மடம். அடுத்தது ககாரின் புதுக்கோட்டை. ககாரின் ஐயாவும் நல்ல ஒரு மனிதர். அவர் வந்து பாத்தீங்கன்னா கடந்த முறை பணியிட மாற்றம் செய்யப்பட்ட பொழுது ஐயாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனையோட இருந்தாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா கத்தர் அவங்களுக்கு வந்து அவருடைய ஜெபத்தை கேட்டு அந்த பணியிட மாற்றங்களை எதிர்பார்த்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு நல்ல இடத்துக்கு, புதுக்கோட்டைங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆலயம், ஒரு பெரிய ஆலயம், ஒரு நல்ல இடத்துக்கு நம்ம இருக்காங்க. ஐயா வந்திருக்காங்க. ஐயாவுக்கும் வாழ்த்துக்கள். அந்த சபை மக்களும் முன்வேலை பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்கன்னு நம்புறேன். அதுபோல ரெவரன் காலை ஐயா வந்து பாத்தீங்கன்னா தாளமுத்து நகர். அடுத்து ரெவரன் ராபின், நம்ம ரவுடி ராபின், மாடு மேய்க்க போனியா, பண்ணி மேய்க்க போனியா, சண்டை போட்டல ஐயா வந்து பெண்டிங், சூப்பர், வெரி குட், பெண்டிங். கண்டிப்பா என்ன பண்ணும், அவரை பெண்டிங்ல தான் வைக்கணும். அதனால என்ன பண்ணிருக்காங்க, சிறப்பா வச்சிருக்காங்க. அவர் என்ன பண்ணும், அப்படி இருக்கட்டும், பெண்டிங்ல இருக்கட்டும். அடுத்தது நமது லிவிங்ஸ்டன் ஐயா, நம்ம தற்போதைய உபதலைவர் மோசஸ் ஜெபராஜ் அவர்களுக்கு டப் கொடுத்தவர். நமது முன்னாள் நீதி ஐயாவுடைய காரை மறித்ததுல இவரும் ஒருத்தர். அவரே பெண்டிங்ல போட்டாங்க. நல்லதுதான், அப்படி என்ன பண்ணோம், இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெவரன் தேவராஜன் ஐயா, மிடில் ஸ்கூல் மற்றும் ஆரம்ப பள்ளிகளின் மேலாளர், டிவிபுரத்துல என்ன போட்டிருக்காங்க. ஏன்னா ஐயா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணா மண்ணோட விசுவாசி, அதனால கண்டிப்பா நல்ல ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. அடுத்தது டேனியல் ஆல்பர்ட் பண்ணை விலை டவுட்னு போட்டிருக்குது. சரி, எனவே ஓகே, இந்த இத்தனை ஆயர்கள் வந்து என்ன பண்றாங்க, பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆயர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட வேண்டியவங்க எல்லாம் இருக்காங்க. முக்கியமா எங்க ஊர்ல இருக்கவர்லாம் பாத்தீங்கன்னா எப்போ பணியிட மாற்றம் செய்யப்பட போறான்னு தெரியல. ஏன்னா அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. போற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கை வச்சு சும்மா இருக்க முடியாது, வாய வச்சு சும்மா இருக்க முடியாது, விலகத்தை எடுத்துட்டே இருப்பாரு. அவருக்கு என்ன பண்ண இந்த லிஸ்ட்ல வந்திருக்குன்னு நினைச்சா வரல. ஆனா அங்க இருக்கிற தற்போது வந்திருக்க புதிய நிர்வாகமும் அவர் மேல என்ன பண்றாங்க, செம கடுப்புல இருக்காங்க. காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவர் நிறைய ஓட்ட வெட்டியிருக்காரு, ஒரு அணியினருக்கு ஓட்ட போட்டிருக்காரு. அரசியல் கூட ஆயர்கள் செய்யக்கூடாது, அதை மீறி செஞ்சிருக்காரு. அவருடைய பணிமாற்றம் எப்பொழுது வரும் என்று அனைவரும் வழிமேல் வெளி வைத்து காத்திருக்கிறார்கள். சோ ஓகே ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பணியிட மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பானதை என்ன பொறுத்து வரல. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்களே, இந்த பெருமழை வந்து அடித்து செல்லும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த காட்டில் இருக்க இந்த அகில் சந்தனம் போன்ற இந்த ஒரு நல்ல மரங்களும் சில நேரங்கள் என்ன பண்ணிவிடுமா, அரித்து சென்று விடப்படுமா. சோ அது போல ஆட்சி மாற்றத்தின் போது இந்த ஆயர்கள் மாறுதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மனிதரை என்ன பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பணியிட மாற்றம் செய்தது எனது மனதுக்கு சற்று வழியை தருகிறது. அவர் யார் அப்படின்னா நமது சாயர்புரத்தை சேர்ந்த ரெவரன் மனோகர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாயர்புரத்தில் குருவானவராக இருப்பவர்கள். ஐயா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்தது சாதாரணமா வரல. ஏன்னா வந்து ஐயா வந்து எந்த அணியும் சேராதவர் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்பாக இருந்த டிஎஸ்எஃப் நிர்வாகமும் அவரை பழிவாங்க வேண்டும் என்றுதான் பாத்தீங்கன்னா அந்த போல்பேட்டில இருந்து என்ன பண்ணாங்க, தூக்கி அடிச்சாங்க, எங்கெல்லாமோ அடிச்சாங்க. அதற்கு பிறகு இந்த சாயர்புரத்துக்கு வந்ததுலேயே பாத்தீங்கன்னா ஒரு வரலாறு இருக்கு, ஒரு சின்ன கதை கூட இருக்கு. இதற்கு முன்பாக
இவர் ஐயாவுக்கு முன்பாக வந்து அங்க சாயர்புரத்தில் இருந்தவர் பாத்தீங்கன்னா ஜோசப் இஸ்ரவேல் என்ற ஒரு ஆயர், ஒரு இளம் வயது ஆயர் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து என்ன பண்ணாங்க, தனது சிறிய வயதிலே இறந்து போனாங்க. ஸோ அதற்கு பிறகு அந்த இடத்துக்கு யாருமே போறதுக்கு பயப்பட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து போனா அங்க இருக்கிற ஆயர்களுக்கு ஆயுள் அதிகம் இல்லைன்னு சொல்லி ஒரு புரளி பேசப்பட்டது. அந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா ஐயா வந்து துணிந்து சென்று நான் அந்த இடத்துக்கு போறேன்னு சொல்லி வாலண்டியர் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துக்கு வாங்கி என்ன பண்ணாங்க, போய் சாயர்புரத்துல இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட், அதாவது சாயர்புரத்துல மிக சிறப்பான ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் ஐயா வந்ததுக்கு பிறகு. குறிப்பாக இருக்கின்ற அந்த ரஃபேல் மருத்துவமனையை வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக நல்ல டெவலப்மெண்ட் பண்ணாங்க. அந்த ரஃபேல் மருத்துவமனைங்கிறது பாத்தீங்கன்னா அதாவது திருநெல்வேலி திருமண்டலமாக ஒருங்கிணைந்து திருமண்டலமாக இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்டது. 2வது மருத்துவமனைன்னு சொல்றாங்க. அந்த காலத்துல ஆரம்பிச்சது. ஆனா வந்து 1950களில் ஆரம்பிச்ச அந்த மருத்துவமனை முற்றிலுமாக சிதிலம் அடைந்து பயன்பாடற்ற நிலைமையில் இருந்ததை ஐயா அங்க போன பிறகுதான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேல அதிகமாக வசூல் செய்து அவருடைய சொந்த முயற்சியில அந்த சபை மக்களை வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிணைத்து வசூல் செய்து அந்த மருத்துவமனை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிடி ஸ்கேன் இருக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா அருமையா டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி. அது போல பல லட்சம், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷத்துல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, பயனடைந்திருக்காங்க. ஸோ தற்போது பாத்தீங்கன்னா அந்த மருத்துவமனைக்கு அருகிலையும் பாத்தீங்கன்னா ஒரு புதிதாக ஒரு கட்டிடம் கட்டி நிறைய பெட் என்ன பண்ணும், அவுட் பேஷன்ஸ், அது போல பாத்தீங்கன்னா உள்ளே நோயாளிகள் தங்கி மருத்துவம் பெறும் அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டுமல்ல, அந்த சுற்று வட்டாரத்துல பாத்தீங்கன்னா ஏராளமான பள்ளிகள் இருக்குது, ஏராளமான தொழிலாளிகள், விவசாய தொழிலாளிகள், அது போல பாத்தீங்கன்னா கூலி தொழிலாளிகள் இருக்காங்க. அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைனா ஒரு ஆம்புலன்ஸ் கூட கிடையாது. ஆம்புலன்ஸ் வேணும்னா என்ன பண்ணும், அந்த மாதிரி இருந்த ஒரு நிலைமையில அந்த மருத்துவமனைக்கு என்று நன்கொடையாக தனது உறவினர்கள்ட்ட, அது போல பாத்தீங்கன்னா அந்த ஊரின் மேல் நன்மதிப்பு கொண்ட மக்களிடத்துல சென்று ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வாகனம் இன்னைக்கு அங்க நிக்குது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகுந்த ஒரு பயன்பாடை அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் கொடுக்குது. இதை செய்ததும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மனோகர் ஐயா தான். எனக்கும் தனிப்பட்ட முறையில் ரொம்ப வருடக்கணக்காக பழக்கம், ரொம்ப நல்ல மனிதர். அது போல அம்மாவும், அதாவது மனோகர் ஐயாவுடைய மனைவியும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டீச்சர், டெடிக்கேட்டடான ஒரு டீச்சர். ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10 திருப்பம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு அம்மா அவங்க. ஸோ அவங்களையும் என்ன பண்ணும், தயவு செய்து நீங்கள் கனிவுடன் பரிசீலனை செய்து அந்த ரஃபேல் மருத்துவமனையை இங்கிருந்து ஐயா போயிட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த அளவுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, வேற யாரும் புதுசா வர்றவங்க என்ன பண்ண மாட்டாங்க, செய்வாங்களான்னு சொல்லி மிகுந்த சந்தேகம். நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா இந்த அணிகள் தாண்டி சில மனிதர்களுடைய செயல்பாடு மிக சிறப்பாக இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா மிக குறிப்பிடத்தக்கவர் வந்து பாத்தீங்கன்னா மனோகர் ஐயா. ஒருவேளை கடந்த ஆட்சியில போது, கடந்த தேர்தலின் பொழுது சிறு சிறு குறைகள், ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து சில விஷயங்கள் செஞ்சிருந்தாலும், தயவு செய்து தற்பொழுது வந்திருக்கிற நிர்வாகம் நீங்கள் உடனடியாக அந்த பணியிட மாற்றத்தை நிறுத்த வேண்டும் என்று அனைத்து நல்ல மக்களும், சாயர்புரத்தை சேர்ந்த, சாயர்புரம் அருகாமையில் உள்ள, சாயர்புரத்தின் மேல் அக்கறை கொண்ட அனைத்து மனிதர்களும் கேட்கிறாங்க. இப்ப நானும் என்னுடைய வலைதளம் மூலமாக நான் கேட்கறது உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், தயவு செய்து இந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் அந்த ஐயாவை வந்து பாத்தீங்கன்னா அவரை அழைத்து என்ன பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க பேசுங்க. ஒருவேளை தவறு நடந்திருந்தால் அதை நீ சுட்டி காட்டி இது போல தவறு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுங்க, அரசியல் நிலைப்பாடுகள் இல்லாம நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஆயர் என்ற முறையில வந்து ஆன்மீக நிலைப்பாடும், இது போல இந்த மருத்துவமனைக்காக, குறிப்பாக அந்த மருத்துவமனைக்காக உங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்து ஐயாவை மீண்டுமாக அந்த இடத்துல பணியிட மாற்றம் செய்து பணியிடம் அந்த இடத்துல கொடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமாக டெவலப்மெண்ட் பண்றதுக்கு, நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டவர்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு ஓட்டு போடாதவர்களும் உங்களை பாராட்டும் மனமாக தற்போது இருக்கின்ற நிர்வாகம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விஷயத்தை நீங்கள் செய்தால் நிச்சயமாக அனைத்து மக்கள் மத்தியிலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பும் ஒரு நல்ல எண்ணமும் வரும். நிச்சயமாக உங்களுடைய ஆட்சி காலம் வந்து பாத்தீங்கன்னா பழிவாதுங்குதல் இல்லாத ஒரு நல்ல ஒரு ஆட்சி என்பதை உணர்ந்து உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.